ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இட்லி பொடி மிளகாய் பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொடியை அரைச்சிக்கலாம். இப்போது அது போய் எப்படி வறுத்து ரெடி பண்ணுறதுன்னு சாமான்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்காதீங்க. எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால் எண்ணெய் சேர்க்காத வெறும் கடாயில் வறுத்திங்கன்னா தான் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா இது போல் சேஞ்ச் ஆகி வரணும். கலரு பொன்னிறமாக வறுத்த உடனே எடுத்துகிட்டு தட்டில் மாற்றிடலாங்க. ஒன்று ஒன்றா இதே மாதிரி எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 100 கிராம், உளுந்தம்பருப்பு சேர்த்தோம்னா ஒரு 50 கிராம், அதை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு. இப்போ அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே வெறும் கடாயிலேயே செஞ்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றினா ஒரு 15 நாள் தான் வருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் எண்ணெய் ஊற்ற வேணான்ட்டு. அதுக்கப்புறம் ஊற்றி தான் வறுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வறுத்துக்கோங்க. நான் இப்படி தான் செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நான் வச்சுப்பேன் இட்லி பொடி. பாருங்கள், கருப்பு எள்ளு வீட்டில் இருந்தது, அதை சேர்த்துட்டு அது ஒரு 25 கிராம் சேர்த்து வறுத்துக்கிறேங்க. நான் வீட்டில் இருந்தது கருப்பு எள்ளு. வெள்ளை எள்ளு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா வெடித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வறுத்தது எடுத்து கொட்டியாச்சு. இப்போ வெறும் மிளகா, காஞ்ச மிளகா அது சேர்த்துக்கோங்க. அது ஒரு 25 கிராம் சேர்த்துக்கோங்களேன். கொஞ்சம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக ஒரு 10 மிளகா கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். மிளகா பொடினாலே காரம் இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இட்லி தோசை எதுக்குனாலும் சாப்பிட்லாம். வெறும் கடாயிலே அதையும் பாருங்கள் நல்லா வறுத்து விட்டுருங்க. அதை பாருங்கள் வறுத்துட்டு அதோடவே சேர்த்துக்கலாம். அதையும் அப்புறமேட்டுக்கு நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலையும் பச்சை கறிவேப்பிலையாக இருக்கிறதுனால லைட்டாக வறுத்துக்கிறேன். காஞ்ச கறிவேப்பிலை இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பச்சை கறிவேப்பிலைன்றதுனால வறுக்கிறேன். இந்த கறிவேப்பிலைக்கும் மிளகாய்க்கு மட்டும் விருப்பமாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம். ஏன்னா பொரிஞ்சு வரும் நல்லா மொறுமொறுன்னு. அதுக்காக இது பாருங்கள் நல்லா இது போல் வறுத்துட்டு கொஞ்ச நேரம் கடாயிலே விட்டுட்டிங்கன்னா அப்படியே மொறுமொறுன்னு ஆகிடும். உடனே எடுத்தால் சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஈரப்பதமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். அதனால தான் நான் முக்கியமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலைனாலே எடுத்து ஓரம் கட்டிடுவாங்க. இது போல் பொடியாக செஞ்சிட்டோம்னா அவங்களுக்கே தெரியாத பிள்ளைங்களுக்கு தெரியாமல் போயிடும். ரொம்ப ஹெல்த்தியானது. பூண்டும் ஒரு 10 பல் ஒன்றும் பதிமாக நசுக்கி அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா பொடி ஆகிடும். அப்போ தான் ஈரமாக போட்டோம்னா நம்ம அது இட்லி பொடியோடு ஒட்டிரும். அதனால் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனுங்க. அதையும் அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நான் ஈரப்பதமாக ஆகிடும் உப்பு அதிலே பொடி போட்டால் அப்படின்ட்டு. இதிலே வறுத்துட்டோம்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். அதனால் வறுத்து இது எல்லாமே சேர்த்துட்டேங்க. இப்போது நான் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையுமே வானலில் வறுத்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வறுத்துட்டேன். நல்லா ஆறட்டுங்க. ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க. ஜில்லுன்னு ஆறின பிறகு நம்ம பொடி அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஆறின பிறகு காமிக்கிறேன். நல்லா ஆறி போச்சு. இந்த மாதிரி ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். மொத்தமாக சேர்த்து அரைச்சோம்னா நிறைய ஒரு மாதிரி மசியாமல் இருக்கும். அதனால் நான் பாதி தான் அரைக்கிறேன். பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா பொடி ஆயிடுச்சு. நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கிறதுனால கறிவேப்பிலை, காஞ்சி மிளகாய்லாம் நல்லா கலராக வந்திருக்கு. பாருங்கள், காஞ்சி மிளகாய், காஷ்மீரி மிளகாய் போட்டிங்கன்னாக்க உங்களுக்கு நல்ல செவன்னு இருக்குங்க. நான் சாதா மிளகாய் தான் போட்டிருக்கேன். இப்போ மீதி இருக்கிறதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பூண்டு எல்லாமே அதிலே உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டேன். பத்தலைன்னா லாஸ்ட்டாக தூள் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் அரைக்கும் போது தான் மிளகாய் இருந்தது இல்லையா, அதனால் இப்போ ஏற்கனவே அரைச்சதும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். ஏற்கனவே இருந்தது சேர்த்து நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணுறது பதில் மிக்ஸிலே போட்டோம்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். நம்மளுக்கு ஈஸியான வேலை. இப்போ பெருங்காயம் நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் கொடுக்கும். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுன்னு வந்துட்டேங்க. அவ்வளோதான், இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான இட்லி பொடி 6 மாதம் வரையும் கெட்டு போகாது. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லைங்களா பாருங்கள், கருவேப்பிலை எல்லாம் போட்டோம். கருவேப்பிலை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதுக்காக அந்த இட்லி பொடியை வச்சு இப்போது தோசை சாப்பிட போகிறேன் நான். யாருக்கெல்லாம் இப்படி இட்லி பொடியோட தோசை இட்லி எல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்ம கருப்பு எள்ளு போட்டதுனால இப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் காஷ்மீரி மிளகாய் போட்டிங்கன்னா கலர் வந்து அப்படியே செவேன்னு இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பவுமே செஞ்சுட்டு ஒரு வாட்டிக்கு சாப்பிட்டு பார்த்துடணும், உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு. கூட குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே போல் இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு ஒரு சட்னி அரைக்க முடியல அப்படின்னா டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். அர்ஜென்ட் அவசரத்துக்கு யூஸ் ஆகுங்க. இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய் சொந்தங்களே. அவ்வளோதாங்க, நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியவே வச்சுக்கலாம், ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இது போல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் சொந்தங்களே.